ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாளைக்கு ஏப்ரல் மாசத்துக்கான 3 புக்கிங் வந்து ஓபன் ஆக போகுது. இந்த டிக்கெட் புக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும், அது கூடவே ஏப்ரல் மாசத்துல நடக்கக்கூடிய வசந்தோற்சவ விழாவோட டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்கும்ன்ற தகவலையும், அது கூட இன்னைக்கு வந்து தர்ஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்கள் டெய்லியும் நம்ம சேனல்ல வீடியோ அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டன்டான அப்டேட் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில திரும்பவும் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில 9 மணி ஸ்டேட்டஸ்க்கு ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஒரு 1000 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ இப்போ அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மேபி கம்மியான டிக்கெட்ஸ் இருக்கலாங்க. மற்றபடி கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்பியும் நாளைக்கு காலையில 3:30 மணி டு 4 மணிக்குள்ள எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், நேத்து தர்ஷன் பார்த்தவங்களோட திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,041 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல 10 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 8ல இருந்து 10 மணி நேரம் நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது. ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கனுக்கு 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. இதுவே ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் நீங்க காலையில போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான டைமிங் அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது, நேத்து லக்கி டிப்போட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்னென்ன சேவால செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வரைக்கும் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ தொடர்ச்சியா ஒரு 6 மாசம் 1 வருஷம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் நிறைய பேருக்கு கிடைக்குது. நிறைய பேருக்கு 2 மாசம் 3 மாசத்துலேயே கிடைக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து லக் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல அவங்க வந்து லக்கி டிப் கண்டக்ட் பண்றதுனால ஆன்லைன்ல கிடைக்கலன்னா ஆஃப்லைன்ல போகும்போது டெய்லியும் காலையில சிஆர் ஆஃபீஸ்ல இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல காலையில 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது, நாளைக்கு வந்து மொத்தமா ஏப்ரல் மாசத்துக்கான 3 புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயங்களும் அண்ட் புக்கிங்ல இருக்க முக்கியமான ரூல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல இந்த தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலையில என்ன புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா, காலையில 10 மணிக்கு 2 புக்கிங்ஸ் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் புக்கிங் ஒவ்வொரு மாசமும் ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். ஸோ இந்த டிக்கெட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு வந்து இது கூடவே வந்து வசந்தோற்சவத்துக்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. இது லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க, சலக்கட்டுல வசந்தோற்சவம் அப்படின்னு சொல்லி. இந்த 4 சேவாக்கள் ஒவ்வொரு மாசமுமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுலயும் வருஷத்துக்கு ஒரு முறை திருமலையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேவாக்கள் இருக்கு. அதுல வந்து வசந்தோற்சவம் ஒண்ணு. இது வந்து ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 3 நாட்களுக்கு நடக்குது. இது 3 நாளும் சேர்த்து நம்ம புக் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வசந்தோற்சவ டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட்ஸ்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 150லேருந்து 200 டிக்கெட்குள்ள ஓப்பன் ஆகலாம். மேபி வந்து ஒரு 150 கூட கொடுக்கலாம், இல்லைன்னா 200 இந்த மாதிரி கூட டிக்கெட்ஸ் வந்து கவுண்டிங்ல ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இதுல அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். ஸோ கண்டிப்பா கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். நீங்க வந்து 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ள 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல போறதுக்கு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா இந்த ஆனுவல் வசந்தோற்சவம் வந்து புக் பண்ணுங்க. ஏன்னா இதுல ஒரு நபருக்கு 300 ரூபா தான். நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள நம்ம தாராளமா இதுல வந்து கூட்டிட்டு போகலாம். 300 ரூபா அப்படின்றனால 2 பேருக்கு நம்ம புக் பண்றோம்னா 600 ரூபா வந்து பே பண்ணி புக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சேவை எவ்வளவு நேரம் நடக்கும், நம்ம என்ன டைம்க்கு அங்க இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சேவை வந்து பார்த்தோம்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணி வரைக்கும் நடக்கும் இந்த வசந்தோற்சவம். இதுக்கு நம்ம 1 மணி 1:30 மணிக்குள்ள ரிப்போர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் சுபதம் என்ட்ரன்ஸ் சொல்லியா தான் இதுக்கு தர்ஷன் கொடுப்பாங்க. 4 மணிக்கு உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 4:30 மணிக்கெல்லாம் நீங்க தர்ஷனுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா போறீங்கன்னா ஒரு 5:30 6 மணிக்குள்ள நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 1 மணி நேரம்ல நீங்க தர்ஷனே முடிச்சிடலாம் இதுல 300 ரூபாயில நீங்க போனீங்கன்னா. அண்ட் இந்த வசந்தோற்சவமும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும்.
சுபதம் என்ட்ரன்ஸ்ல போகும்போதே நம்ம லக்கேஜ் எல்லாமே அங்கேயே வந்து குடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 21லேருந்து 23ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து 300 தர்ஷனத்துல ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த வசந்தோற்சவ டிக்கெட் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வசந்தோற்சவ டிக்கெட் பத்தி இருக்க இன்ஃபர்மேஷன். காலையில 10 மணிக்கு இந்த 2 டிக்கெட்டும் சேமா தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த 3 நாள் புக்கிங் பொறுத்தவரைக்கும் வசந்தோற்சவத்துக்கான டிக்கெட் ஃபாஸ்ட்டா கொஞ்சம் புக் ஆகும். அதுல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் நம்பர கரெக்ட்டா குடுக்க பாருங்க. உங்களோட பேரு இல்லனா மேல், ஃபீமேல் இந்த மாரி சேஞ்ச் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா கூட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் ப்ரூஃப செக் பண்ணிட்டு, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் நம்பர மட்டும் கரெக்ட்டா குடுக்குற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்ஸிமம் 2 பேருக்கு மட்டும் தான் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேல இன்னும் 2 பேருக்கு வேணும்னா, வேற ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேருக்கு நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட மொபைல் நம்பரோ, இல்ல உங்களோட ஆதார் கார்ட யூஸ் பண்ணி நீங்க வேற ஒரு டைம் வந்து வேற ஏதாவது இப்ப கல்யாணோற்சவம் இந்த மாரி அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 180 நாள் கழிச்சு தான் இந்த ஆனுவல் வசந்தோற்சவம் வந்து புக் பண்ண முடியும். இல்லன்னா ஆர்ஜித சேவாவும் பண்ண முடியும். ஒரு புக்கிங்ல இருந்து அடுத்த இதே புக்கிங்க்கு உங்களுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கான ரூல்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி புக்கிங்ஸ் ஆக்டிவ்ல இருக்க மொபைல் நம்பர்லயே ட்ரை பண்ணும்போது உங்களால புக் பண்ண முடியாம போகலாம். அதனால ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு மொபைல் நம்பர்லயே லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றேன். இப்ப சில டைம் வந்து நம்ம ஒரே மொபைல் நம்பர்ல ஒரு டைம் ஒருத்தவங்களோட ஆதார வச்சு அவங்களுக்கு நம்ம ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டு, அடுத்த டைம் நம்ம வீட்ல வேற யாருக்காவது அதே நம்பர்ல ட்ரை பண்ணும்போது, சில நேரங்கள்ல புக் ஆகுது. சில நேரங்கள்ல ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு புக்கிங்ஸ் இருக்கு. 180 நாள் கழிச்சு தான் பண்ண முடியுன்ற மாதிரி மொபைல் நம்பருக்கே நமக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து வருது. அண்ட் 300 தர்ஷன் ஆகட்டும், அதுல வந்து 30 நாள் கேப் இருக்கணும். அந்த மாதிரி எரர் வந்து வருது. இது எல்லாமே நான் சொல்றது உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு தான். சேம் பெர்சனுக்கு புக் பண்ணும்போது நம்ம ஆதார் கார்டு நம்பர வச்சு தான் அடுத்த புக்கிங்கான இது சொல்லுவோம். இது வந்து மொபைல் நம்பருக்கே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வருது. ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவ் ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. 300 தர்ஷன் டிக்கெட் ஆல்ரெடி நீங்க வந்து மார்ச் மாசத்துக்கு எதுவும் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, திரும்ப நீங்க வந்து ஏப்ரல்ல இப்ப பண்ண போறீங்கன்னா, ஒரு 30 நாள் டைம் கேப் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆக்டிவ்ல சில டைம் புக்கிங் இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க புக்கிங் இருக்கு அப்படின்ற மாரி மெசேஜ் கூட உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ரூம் புக்கிங்க்கும் அதே மாரி தான். இப்போ ஒரு தடவ நம்ம ரூம் புக் பண்ணிட்டு, திரும்ப நம்ம புக் பண்றதுக்கும் 30 டேஸ் அந்த அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வரும். ஆதார் கார்டும் சேம் அதே மாரி தான். 30 டேஸ் நம்ம கழிச்சு தான் திரும்ப இன்னொரு புக்கிங்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அங்க பிரதர்ஷனம் பொறுத்தவரைக்கும் நமக்கு மந்த்லி புக் ஆகும். வர்ச்சுவல் சேவாலயும் சேம் மொபைல் நம்பர்ல 2 புக்கிங் போட்டு திரும்பியும் நீங்க 2 புக்கிங்ஸ் வந்து போடலாம். இதுல வந்து மேக்ஸிமம் இத்தன புக்கிங்ஸ் தான் அப்படின்ற மாரி இருக்காது. டைம் கேப்பும் நமக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த ஜென்ரலான அப்டேட் தெரிஞ்சுக்கங்க. எதுக்கும் 2 மொபைல் நம்பர்ல 2 இதுல வந்து நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இது புக்கிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். காலையில ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல உங்களுக்கு அடிஷனலா வசந்தோற்சவத்தோட டிக்கெட்டும் வந்து ஓப்பன் ஆகும். தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒரு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அந்த தர்ஷன் டிக்கெட் என்ன அப்படின்னா, வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஏப்ரல் மாசத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. இப்போ ஏப்ரல் மாசத்துல நீங்க வந்து 300 தர்ஷன் டிக்கெட் வேணும். ஆனா 300 டிக்கெட் புக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எரர் வரும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஆல்ரெடி ஏதாவது மார்ச் மாசத்துல 300 புக் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஏப்ரல்ல இப்ப புக் பண்ண போகும்போது 30 நாள் ஆகல. அப்போ நாங்க வந்து தர்ஷனுக்கு ஏப்ரல்லயே எங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வர்ச்சுவல் சேவால தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா 300 தர்ஷனத்துல திரும்பவும் 300 தர்ஷன் பண்றதுக்கு மட்டும் தான் 30 நாள் கேப் இருக்கணும். நீங்க வேற எந்த டிக்கெட் வேணாலும் சேம் டேல புக் பண்ணிக்கலாம். அப்போ அதுல உங்களுக்கு டைம் கேப் வந்து இல்ல, அதாவது 30 நாளைக்கு முன்னாடியே பண்ணணும்னா, நீங்க நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த டிக்கெட்ல பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேவா புக் பண்ணணும். சேவாவுக்கு அப்புறம் தர்ஷன் பண்ணணும். இப்ப சேவா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி, மார்ச்ல எல்லாம் உங்களுக்கு கிரீன்ல இருக்கும். இப்போ ஒரு சில சேவாக்கள் அவைலபிள் இருக்கும் பாருங்க. சேவா இன்னைக்கு கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு தர்ஷன் கூட புக் பண்ணிக்கலாம். இல்ல நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சேவா பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம எந்த சேவாவோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல தர்ஷன் டிக்கெட் இருக்கா இல்லையான்றதை நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மார்ச் மாசத்துக்கு அவைலபிள் இல்லை. நாளைக்கு ஏப்ரலுக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவைலபிள் இருக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த மாதிரி நீங்க வந்து தர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ச்ல இருக்க கடைசி நாட்கள்ல நீங்க சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. சேவா முடிச்சுட்டு தரிசனம் அப்படின்ற பேசிஸ்ல தான் இந்த டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி புக் பண்றது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு புக் பண்றீங்க, 12 பேருக்கு புக் பண்றீங்கனாலும் 2 புக்கிங்ஸா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்கு நீங்க புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 2 பேரோட போட்டோவும் நம்ம அப்லோட் பண்ணணும். அது ஒரு எம்பிக்குள்ள இருக்கணும். அப்லோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து புக் ஆகும்.
சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது. ஓப்பன் ஆனதுமே நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த 3 புக்கிங்கும் நாளைக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த புக்கிங் வேணுமோ புக் பண்ணிக்கிங்க. இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் நீங்கள் ஒரு சேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணோற்சவம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ஊஞ்சல் சேவா ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் 180 நாள் கேப் இருக்கணும் அதே ஆதாருக்கு. இல்லை வேறு எந்த சேவானாலும் உங்களுக்கு அந்த கேப் இருக்கணும். வர்ச்சுவல் சேவாலாம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாதத்துக்கே நீங்கள் 2 தடவை 3 தடவை கூட புக் பண்ணலாம். சில டைம் புக் ஆகும். ஸோ இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.